நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ட்ரேடிங் இன் த ஜோன் பை மார்க் டக்ளஸ். சாப்டர் 5. நம்ம தொடர்ந்து மார்க்கெட் மேலே இருக்கிற பயத்தினால நம்ம எப்படி லூஸ் பண்ணுறோம், நம்மளால் ஏன் கன்சிஸ்டண்ட்டாக வின் பண்ண முடியல அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். இந்த சாப்டர் த டைனமிக்ஸ் ஆஃப் பெர்செப்ஷன். இந்த புத்தகத்தோட முக்கிய நோக்கமே மார்க்கெட் மேலே உள்ள பயத்தினால நமக்கு வர ஏமாற்றத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது தான். நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி மார்க்கெட் நமக்கு எதிரி இல்லை. சந்தோஷமோ துக்கமோ அதை மார்க்கெட் நமக்கு கொடுக்கறதில்ல. மார்க்கெட் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. நம்ம மைண்டு தான் அந்த இன்ஃபர்மேஷனை சரியான விதத்தில் பயன்படுத்தி ப்ராஃபிட் எடுக்க பார்க்கணும். ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸ் இதை தான் பண்ணுறாங்க. அவங்க மார்க்கெட் கொடுக்குற இன்ஃபர்மேஷனை பார்க்குறாங்க. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது அதை பயன்படுத்தி ப்ராஃபிட் பார்க்குறாங்க. சப்போஸ் மார்க்கெட் கொடுக்குற இன்ஃபர்மேஷனில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அப்படின்னா ட்ரேட் பண்ணவே மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு மார்க்கெட் பற்றி பயம் இல்லை. அந்த பயம் இல்லாததுனால அவங்களோட மைண்ட் தற்காப்பு யுக்திகளை உபயோகப்படுத்துறது இல்லை. இதை தான் ட்ரேடர்ஸ் மென்டாலிட்டின்னு பார்த்தோம். இந்த மென்டாலிட்டியை அச்சீவ் பண்ணுறதுக்கு நமக்கும் மார்க்கெட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை மாற்றி அமைச்சிக்கணும். அது எப்படின்றது தான் இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். நம்ம மைண்ட் ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி தான். அதில் இருக்க பக்ஸை எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோன்றதை தான் முதல்ல பார்க்க போகிறோம். நம்ம மைண்டுக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்குது. இந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி எப்படி தேவையில்லாத எதிர்மறையான எண்ணங்களை மாற்றலாம் அப்படின்றத முதல்ல கற்றுக்கணும். இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் எப்படி மார்க்கெட்டில் பெரிய வித்தியாசத்தை கொடுக்க போகுதுன்னு தெரிஞ்சால் நாம் ஆச்சரியப்பட்டு போவோம். ட்ரேடிங் பண்ணும்போது நாம் முதல்ல கவனிக்கிற விஷயம் ஆப்பர்ச்சுனிட்டி. எந்த இடத்துல ட்ரேடில் என்ட்ரி ஆக போகிறோம் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு இல்லை அப்படின்னா ட்ரேட் பண்ணவே முடியாது. அதனால் அந்த பெர்ஸ்பெக்டிவ்லேருந்தே ஆரம்பிக்கலாம். பெர்செப்ஷன்னா என்ன? நம்ம சுற்றி இருக்கிற விஷயங்களை நம்ம உணர்ந்துக்கணும்னா என்ன காரணிகள் தேவை? நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே, அதாவது மரம், மழை, பூகம்பம், ஒலி, ஒளி, இப்படி எல்லாமே ஏதோ ஒரு தகவலை நமக்கு கொடுக்குது. இதை நாம் நம்மளோட 5 சென்சஸால் உணர முடியும். அதாவது ஒரு கல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை தொடும்போது அதோட அமைப்பு என்னன்னு உணர்றோம். அதை பார்க்கும்போது அதோட உருவம், நிறம் என்னன்னு உணர்றோம். நம்ம பார்க்கறது, உணர்றது, இது எல்லாமே ஒரு எனர்ஜி. இந்த எனர்ஜியை நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் அதை ஒரு மெமரியாக கன்வெர்ட் பண்ணி நம்ம மூளையில் சேமிக்குது. இதை எனர்ஜி ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். ஒரு பொருளோட தொடர்புடைய ஞாபகங்கள், அதை நாம் உணர்ற விதம், அதை பற்றின நம்மளோட நம்பிக்கைகள் எல்லாமே எனர்ஜி ஸ்ட்ரக்சராக தான் மூளையில் ஸ்டோர் ஆகுது. எனர்ஜி, அதாவது ஆற்றலுக்கு உருவம் உண்டா? இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஞாபகங்கள், உணர்கிற விதம், நம்பிக்கைகள், இது எல்லாம் எனர்ஜியாக தான் இருக்க முடியும்னு நமக்கு எப்படி தெரியும்? மூளையை பற்றி பல விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் யாராலையும் மூளை சேமித்து வச்சிருக்கிற ஞாபகங்களை உணர முடிஞ்சதில்லை. இந்த மூளை செல் ஞாபகங்களை சேமித்து வச்சிருக்குன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சதே தவிர அது என்ன ஞாபகம்னு அவங்களால உணர முடியலை. அது யாரோட ஞாபகமோ, யார் அதை அனுபவிச்சாங்களோ அவங்களா சொன்னாதான் உண்டு. அப்ப ஞாபகங்களுக்கு உருவம் இல்லைன்னா அது ஒரு எனர்ஜியாக தானே சேமிக்க முடியும். அப்படின்னா அந்த எனர்ஜியை நாம் நினைக்கிற மாதிரி மாற்ற முடியுமா? கண்டிப்பாக முடியும். நம்மளோட எண்ணங்கள் எல்லாமே எனர்ஜி தான். அந்த எனர்ஜியை, அதாவது நம்மோட எண்ணங்களை வாய்விட்டு சொல்லும்போது அது சவுண்ட் எனர்ஜியாக மாறுது. நீங்கள் லேசர் ஷோ பார்த்துருப்பீங்க. அந்த லேசர் ஷோவில் லைட் எனர்ஜி ஒரு உருவத்தை கொடுக்கறத பார்த்துருக்கலாம். இதே போல தான் கனவுகளும். நம்மோட ஞாபகங்கள் நம்ம மூளையில் எனர்ஜியாக சேமிக்கப்படுதுன்னா, அந்த எனர்ஜிக்கு தனியாக சேமிக்க இடம் தேவையில்லைன்னா நம்ம மூளையால் எவ்வளவு வேணும்னாலும் கற்றுக்க முடியும் இல்லையா? ஆனால் இந்த சேமித்து வைக்கிற திறனையும் கற்றுக்கிற திறனையும் நாம் சமமாக பார்க்க முடியாது. அப்படி இருந்தால் நாம் எல்லாத்தையும் கற்றுக்க முடியும் இல்லையா? அப்போ எது நம்மளை தடுக்குது? இந்த கேள்விக்கு பதில் தெரியணும்னா எனர்ஜியை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக புரிஞ்சிக்கணும். நாம் பார்த்து புரிஞ்சிக்கிற ஒவ்வொரு விஷயமும் எனர்ஜியாக மூளையில் பதியுதுன்னு பார்த்தோம் இல்லையா? அந்த எனர்ஜி நம்ம புலன்கள் வழியாக தான் வடிவம் பெறுது. அதாவது நம்மளை சுற்றி இருக்கிற பொருட்கள் பலவிதமான தகவல்களை நமக்கு தந்தாலும் நம்மால் சிலதை தான் உணர முடியும். ஒலி நமக்கு தெரிஞ்சாலும் அதோட நீளம் என்னன்னு நம்ம புலன்களால் உணர முடியாது. அது ஏன்னா
நமக்குள்ள இருக்கிற எனர்ஜி வர்ற தகவல்களை வகைப்படுத்தி சிலதை பிளாக் பண்ணிடும். உதாரணமா, முதல் தடவை நீங்க பிரைஸ் சார்ட் பார்த்த நாளை ஞாபகப்படுத்தி பாருங்க. என்ன பார்த்தீங்க? என்ன புரிஞ்சுது? நிறைய அர்த்தமில்லாத கோடுகள் தான் தெரிஞ்சிருக்கும். ஆனா இப்ப ட்ரேடிங் பத்தி தெரிஞ்ச பிறகு பேட்டர்ன், ட்ரெண்ட், சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் இப்படி பல விஷயங்களை கத்துக்கிட்டு இருப்பீங்க. இப்போ எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும்னு உங்களுக்கு தெளிவா தெரியும். அப்ப பார்த்த அதே சார்ட்டு தான் இப்பவும் பார்க்கறீங்க. ஆனா அதை சரியான விதத்துல புரிஞ்சிக்க இப்ப முடியுது. என்ன வித்தியாசம்? உங்களுக்குள்ள நீங்க கத்துக்கிட்ட விஷயங்கள் எனர்ஜியா சேவ் ஆகி உங்க கண் மூலமா பார்க்கும்போது அதை புரிய வைக்குது. முதல் தடவை அதே சார்ட் பார்க்கும்போது இந்த நாலேஜ் இல்லை, ஸோ எனர்ஜி இல்லை. அதனால அதுல இருந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தெரியவும் இல்லை. அதாவது முழுசா அந்த சார்ட்ல இருக்கிற அத்தனையும் நம்ம கத்துக்கலேனா இப்படி அந்த சார்ட்ல சில விஷயங்கள் கண்ணுக்கு தெரியாம தான் இருக்கும். நம்மளை சுத்தி இருக்கிற பல பொருட்கள் பல தகவல்களை நமக்கு தந்துகிட்டே தான் இருக்குது. எவ்வளவுக்கெவ்வளோ நாம ஒரு பொருளை பத்தி தகவல் தெரிஞ்சுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு அந்த பொருளை குறித்த புரிதல் அதிகமாகும். இல்லைனா நிறைய விஷயம் கண்ணுக்கு தெரியாமலே இருக்கும். ஒரு தனித்துவமான சூழ்நிலையோ இல்லைனா உண்மையான ஆர்வமோ இல்லைனா அந்த மாதிரி புதுசா எதையும் கத்துக்க முடியாது. ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்க அதை பத்தின அனுபவம் முக்கியம். ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இருந்தோம்னா எதையுமே கத்துக்க முடியாது. ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு, பீப்புள் see what they want to see. அதாவது நாம என்ன பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அதை தான் நாம பார்ப்போம். இந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா இருந்திருக்கும். நாம எப்படி எதை பார்க்கணும்னு கற்பிக்கப்பட்டிருக்கிறோமோ அதை மட்டும்தான் பார்க்கிறோம். இதனால ஒரு விஷயத்தை பத்தின பல கோணங்கள் நமக்கு தெரியாமலே போயிடுது. நம்ம மூளையோட எனர்ஜி எப்படி நம்ம புரிதலையும் அணுகுமுறையையும் மாத்தும்னு ஒரு உதாரணம் மூலமா பார்க்கலாம். ஒரு குழந்தை முதல் தடவையா ஒரு நாயை பார்க்குது. அதுக்கு நாயை பத்தி எதுவுமே தெரியாது. அந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் நாயின்னு ஒன்று இல்லவே இல்லை. ஆனா சுற்றுப்புறத்தை பொறுத்தவரை நாயின்னு ஒன்று இருக்கு. அது அந்த குழந்தை இதுக்கப்புறம் நாய்களை எப்படி அணுகப் போகுதுன்ற ஒரு அனுபவத்தை கொடுக்கிற சாத்தியமும் இருக்கு. இப்போ அந்த நாய் ஃப்ரெண்ட்லியாவோ அன்பாவோ பாதுகாப்பாவோ இருக்கலாம். இல்லைனா அக்ரெசிவா பாதுகாப்பு இல்லாமலும் இருக்கலாம். இதுல எதுவானாலும் அந்த குழந்தை பழகி அனுபவிச்சு கத்துக்கிட்டாதான் தெரியும். நாயை முதல் தடவை பார்க்குற குழந்தை ஆர்வத்தினால அது நெருங்கவும் செய்யலாம். இல்லைனா குழப்பத்தால பயப்படவும் செய்யலாம். சப்போஸ் இந்த குழந்தை தொடப்போற நாய் ரொம்ப அக்ரெசிவா இருந்து கடிச்சிடுச்சு, அதுவும் ரொம்ப சிவியரா அட்டாக் பண்ணிடுச்சுன்னா என்ன ஆகும்? அந்த குழந்தைக்கு நாயை பார்த்தாலே இந்த ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸும் நாயினாலே கடிக்கும்ன்ற எண்ணமும் தான் பதியும். அந்த குழந்தை பார்த்த நாய் முகமும் கேட்ட சத்தமும் எனர்ஜியா மைண்ட்ல பதிஞ்சிடும். இதை தான் நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்றோம். பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்றது அன்பு, பாசம், சந்தோஷம் இது போன்ற விஷயத்தோட தொடர்புடையதுன்னா, நெகட்டிவ் எனர்ஜி பயம், கோபம், ஸ்ட்ரெஸ், ஏமாற்றம் போன்ற உணர்வுகளோட தொடர்புடையது. அதே குழந்தை வேற ஒரு நாயை பார்த்தா என்ன ஃபீல் பண்ணும்? கண்டிப்பா பயம்தான் வரும். அதாவது அட்டாக் பண்ணின அந்த நாய் மட்டும் இல்லாம எந்த நாயை பார்த்தாலும் அந்த குழந்தைக்கு பயம்தான் வரும். இது போக போக பயங்கரமா மாறும். சில சமயம் சில விஷயங்கள்ல இதுல என்ன இருக்கு அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா அதே விஷயம் பல பேருக்கு பயத்தை கொடுக்கும். அதுக்கு காரணம் நம்ம மைண்ட் தான். நம்ம தொடர்ந்து கத்துக்க போறது என்னன்னா, 1. நம்ம மைண்ட் எப்படி யோசிக்கும். 2. எப்படி ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கும். 3. அந்த புரிதல் எப்படி நம்ம அனுபவத்தை பாதிக்கும். 4. புதுமையான வாய்ப்புகளை எப்படி கையாளும். இப்போ அந்த குழந்தைக்கு வருவோம். நமக்கு தெரியும் வேற நாய் வேற விதமா பிஹேவ் பண்ணலாம், அந்த குழந்தை கூட விளையாடலாம். ஆனா அந்த குழந்தைக்கு இது எதுவுமே புரியாது, பயம் மட்டும்தான் தெரியும். இதே மாதிரி நாம ஒரு ட்ரேட் எடுத்து லாஸ் பண்ணிட்டோம்னா அடுத்த ட்ரேட் எடுக்கும்போது நம்ம மனநிலைமை எப்படி இருக்கும்? நமக்கு நல்லாவே தெரியும் போன ட்ரேடுக்கும் இந்த ட்ரேடுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு. ஆனா ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கு தான் அது புரியும். எல்லாரும் ஒரே விஷயத்த ஒரே மாதிரி பார்க்கறது இல்லை. அந்த குழந்தைக்கு வேற நாயை வருஷங்கள் கடந்து பார்த்தாலும் அதே பயம் வருதுன்னா அதோட மைண்ட் எப்படி அந்த பயத்தை கையாண்டு இருக்கும்?
அந்த குழந்தைக்கு அடுத்த முறை நாயை பார்க்கும்போது உண்டாகிற பயத்துக்கு என்ன காரணம்? இயல்பா வர்ற ஆர்வம் எங்க? கண்டிப்பா நாயை பத்தி ஒரு குழந்தை இன்னும் கத்துக்கும்போது மாற்றத்துக்கான வாய்ப்பு உண்டு. ஆனா வார்த்தைகள் நிச்சயமா அந்த பயத்தை போக்க போறதில்ல. நம்மள பல பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி நம்ம மைண்ட் அதோட வழியில ஒவ்வொரு தகவலையும் ஏற்கனவே இருக்கிற தகவலோட ஒப்பிட்டு பிரிச்சு வச்சுக்கும். இது நாம எடுக்கிற முடிவு இல்ல, தானா நடக்கிற இயல்பான விஷயம். நம்ம இதய துடிப்பு மாதிரி தானாகவே நடக்கும். அந்த குழந்தையோட விஷயத்துல 2 எனர்ஜி இருக்கு. குழந்தைக்குள்ள இருக்கிற பயம் நெகட்டிவ் எனர்ஜி, வெளியில இருக்கிற வேற ஒரு நாயோட பாசிட்டிவ் எனர்ஜி. இந்த பாசிட்டிவ் எனர்ஜி அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கக்கூடிய சாத்தியம் இருக்கு. அதாவது நல்ல நாய், அன்பான நாய் தரக்கூடிய சந்தோஷம். ஆனா இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னே அந்த குழந்தைக்கு தெரியாது. ஏன்னா அந்த குழந்தையோட முதல் அனுபவம் அப்படி. நாய்களை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் அந்த பயம் இருக்கும். குழந்தைக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எந்த நாயை பார்த்தாலும் சரி, சத்தத்தை கேட்டாலும் இந்த எனர்ஜி பயத்தை கொடுக்கும். இதை பார்க்கும்போது சரி, 2 எனர்ஜி இருக்குல்ல, அதுல பாசிட்டிவ் எனர்ஜியை தேர்ந்தெடுக்கலாமேன்னு தோணலாம். ஆனா இதுல சாய்ஸே கிடையாது. பல காரணத்துக்காக பயத்தை தான் மைண்ட் தேர்ந்தெடுக்கும். முதல் காரணம், நம்மளோட மைண்ட் ஒர்க் பண்ற விதமே அப்படிதான். நாய் அப்படின்னா உடனே ஏற்கனவே இருக்கிற மெமரியோட ஒப்பிட்டு பார்த்து உடனே பயத்தை கொடுக்கும். இந்த பயம் முதல் தடவை அந்த குழந்தை அனுபவிச்ச அதே உணர்வை இந்த தடவையும் அந்த குழந்தைக்கு கொடுக்கும். இதை தான் சைக்காலஜில ப்ரொஜெக்ஷன்னு சொல்லுவாங்க. அடுத்த தடவை வேற நாயை பார்க்கும்போதும் இதே உணர்வை கொடுத்து பயப்பட வைக்கும். அந்த குழந்தையோட கண்ணோட்டத்துல அதோட ஃபர்ஸ்ட் அனுபவம் தான் அதுக்கு தெரிஞ்ச நிச்சயமான உண்மை. மற்ற வாய்ப்புகள், அதாவது அடுத்த நாய் நல்லதா இருக்கலாம், கடிக்காம இருக்கலாம், இருந்தாலும் அந்த குழந்தை அதை அனுபவிக்காததுனால அப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதே அதுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாம பயம் இருக்கும்போது மற்ற வாய்ப்புகள் பற்றி யோசிக்கிறது ரொம்பவே கஷ்டம். பயம்ன்றது நம்மளை தற்காப்பு வளையத்துக்குள்ள தள்ளிவிடும். ஓடதான் பார்ப்போம். 2வது காரணம், அந்த குழந்தைய பொறுத்த வரைக்கும் அதோட வலிக்கான காரணம் நாய். ஒரு வகையில அது உண்மையும் கூட. 2வது நாய் எதுவுமே செய்யல அப்படின்னாலும் ஏற்கனவே இருந்த அந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸை ஞாபகப்படுத்தி விட்டுது. இதுல 2வது நாயோட பங்கு எதுவும் இல்லை. நாயோட பாசிட்டிவ் எனர்ஜி குழந்தையோட நெகட்டிவ் எனர்ஜியுடன் சேர்ந்துச்சு. அந்த குழந்தைக்கு தெரியாது இந்த பயம் தன் மனதின் பயம்தான், நாயால வந்தது இல்லை அப்படின்னு. இதையே தான் ட்ரேடிங்ல நம்ம பார்க்குறோம். அதாவது மார்க்கெட் நம்மளை பயப்பட வைக்கல, நாம தான் நம்ம பயத்துக்கு காரணம். ஒரு ட்ரேடரா நம்மோட முக்கிய குறிக்கோள் வர்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸை கேப்சர் பண்றதா இருக்கணுமே தவிர தோத்துட்டா என்னாகும்ன்ற பயம் இருக்கக்கூடாது. அதுக்கு எந்த மாதிரியான சூழ்நிலையிலேயும் மார்க்கெட் நம்ம வழிக்கு பொறுப்பு இல்லை. மார்க்கெட் நடுநிலைமையா தகவல்களை தருது. அதை வச்சு எப்படி ப்ராஃபிட் பார்க்கணுன்றது நம்ம கையில தான் இருக்கு. எப்போ உங்களுக்குள்ள பயம் வருதோ அப்போ இந்த கேள்விக்கான பதிலை யோசிங்க. மார்க்கெட் உங்களை பயமுறுத்துற மாதிரியான தகவல்களை தருதா, இல்ல அந்த குழந்தை நாயை பார்த்தாலே பயப்படுற மாதிரி நீங்களும் மார்க்கெட் பார்த்து பயப்படுறீங்களா? உதாரணமா தொடர்ந்து ஒரு 3 ட்ரேட் லூஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுப்போம். அடுத்து நீங்க மார்க்கெட் பார்க்குறப்ப உங்க இண்டிகேட்டர் தெளிவா சிக்னல் கொடுத்திருந்தாலும் நீங்க எடுக்க மாட்டீங்க, தயங்குவீங்க. ஏன்னா இந்த ட்ரேட் ரொம்ப ரிஸ்கியா தோணும். நிஜமாவே கரெக்ட் சிக்னல் தானா அது அப்படின்னு டவுட் வரும். அதனால நம்ம மைண்ட் இந்த ட்ரேடை ஏன் எடுக்கக்கூடாதுன்றதுக்கு காரணங்கள் தேடும். இதெல்லாம் நம்மளோட மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கும்போதே மார்க்கெட் மூவ் ஆகிட்டே இருக்கும். உங்களோட என்ட்ரி பாயிண்ட்லேருந்து போயிடும். ஆனால் ட்ரேட் எடுக்கணும்னு தோணும், என்ட்ரி பாயிண்ட் மூவ் ஆகிட்டே இருக்கும். இப்போ நமக்குள்ளேயே ஒரு போராட்டம் நடக்கும். நல்ல வாய்ப்பு, மிஸ் ஆகவும் கூடாது. ஆனால் திரும்பவும் லூஸ் பண்ணிடுவோமோ அப்படின்ற பயம் இருக்கும். கடைசியில் யோசிச்சு யோசிச்சு ஒன்றும் பண்ணாமலே விட்டுடுவோம். இதை எடுத்திருந்தா செம்ம ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லி நம்மளை சமாதானப்படுத்திப்போம். ஆனால் ஒரு ஓரமா எடுத்திருந்தா எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கும் அப்படின்னு தோணும். இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல நீங்க இருந்திருக்கீங்களா? அப்படின்னா இதை யோசிச்சு பாருங்க. நீங்க ட்ரேட் எடுக்கலாமா வேணாமான்னு தயங்கின அந்த நொடியில மார்க்கெட் கொடுத்த இன்ஃபர்மேஷனை வச்சு தயங்குனீங்களா,
இல்ல மைண்ட்ல இருந்த பயத்தினால தயங்குனீங்களா? மார்க்கெட் தெளிவா சிக்னல் கொடுக்குது, ஆனா அதை பாசிட்டிவா நீங்க பார்க்கல. ப்ராஃபிட் பண்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா அதை அணுகல. நீங்க அதை சரியா எடுத்துக்கல. அப்ப மார்க்கெட் மேல தப்பு இல்ல, இல்லையா? இப்ப 3 ட்ரேடு தொடர்ந்து சக்சஸ் பண்ணிட்டீங்க. அடுத்த ட்ரேடுக்கு மார்க்கெட் சிக்னல் கொடுத்தா தயங்காம எடுப்பீங்களா மாட்டீங்களா? கண்டிப்பா தயங்கியிருக்க மாட்டீங்க. குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு, இல்லையா? ஆனா இந்த 2 சுச்சுவேஷன்லையும் மார்க்கெட் கொடுத்த சிக்னல் ஒண்ணுதான். லாஸ் வரும்போது நம்ம மைண்ட் தான் நெகட்டிவா யோசிக்குது. ஃபெயில் ஆயிடுவோமோ அப்படின்ற பயத்தை கொடுக்குது. அப்போ மார்க்கெட் நடுநிலையா இருக்குன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 எனர்ஜியுமே நம்ம மைண்ட் தான் கொடுக்குது. இதுதான் அந்த குழந்தைக்கு நாய் எப்படியோ நமக்கு மார்க்கெட் அப்படிதான். 2-3 லாஸ் ட்ரேடுக்கு அப்புறம் ஒரு ட்ரேட் எடுக்கும்போது ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தோணும். ஏற்கனவே வந்த லாஸ் கூட இப்ப எடுக்க போற ட்ரேடை கம்பேர் பண்ணி தயங்க வைக்கும். அதுவே 2-3 ட்ரேட் ப்ராஃபிட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ட்ரேட் எடுத்தோம்னா மார்க்கெட் நல்ல மார்க்கெட்டா தோணும். ஓவர் கான்ஃபிடன்ஸ் வரும். ஏற்கனவே நாம பார்த்த மாதிரி கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் வராததுக்கு ரீசன் நாம மைண்ட்ல யோசிக்கிற விதம்தான். தெரிஞ்சிக்கிறது, தெரிஞ்சதை புரிஞ்சிக்கிறது, மைண்டை எப்படி ட்ரெயின் பண்றது அப்படின்னு கத்துக்கிறது, இது எல்லாமே கன்சிஸ்டன்ட் வின்னிங்க்கு அவசியம். ஒரு விஷயத்த நம்ம மைண்ட் ஏற்கனவே இருக்கிற அதே போல விஷயத்தோட எப்படி தொடர்பு படுத்துதுன்றத நம்ம கண்ட்ரோல் பண்ணினா கண்டிப்பா பயம் இல்லாம ட்ரேடிங்ல கன்சிஸ்டண்டா ப்ராஃபிட் பார்க்கலாம். இதுதான் சாப்டர் 5ஓட சாராம்சம். நம்ம மீண்டும் சாப்டர் 6ல சந்திப்போம். நன்றி.